நான் கூட போயிருக்கணும். ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு, அதனால தான் நான் திருப்பி இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சில வேறு மாதிரி கைதான உடனே. நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, பாஜக பெண்களை கைது செய்து 6 மணி ஆகியும் விடுதலை செய்யாமல் இருந்த திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். பெண்களை 6 மணிக்கு மேல வைக்க கைது செஞ்சா நாங்க என்ன தீவிரவாதிகளா? திட்டக்குத்தம் பத்துமா? நாங்க ஊழல் செஞ்சோமா? அதாவது நாங்க ஊழலை தட்டி கேட்கறதுக்காக பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தடுப்பு நடவடிக்கைகளை எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு 6 மணி வரைக்கும் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டாங்க. என்ன கொடுத்தாங்களோ அதை நாங்க குடிச்சோம். நாங்க எந்த டிமாண்டும் பண்ணல. ஆனா 6 மணிக்கு மேல 6:15 வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன். 6:15 வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன். 6:15க்கு மேலே பெண்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களை விடுங்கன்னா என்ன, விடலன்னா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். அப்ப என்ன அடக்குமுறை இங்க நடக்குது? என்ன அடக்குமுறை நடக்குதுன்னு நான் கேக்குறேன். 6 மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம். பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். உங்க முன்னாலே ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த வேகாத வெயில்ல 12 மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காங்க. நான் மருத்துவர், நான் கூட போயிருக்க முடியும், நான் கூட போயிருக்கணும். ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு, அதனால தான் நான் திருப்பி இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சில வேறு மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத டாக்டர் முறையில கூட போறதை தவிர்த்துட்டு சட்டத்தை மதிச்சு இந்த திருப்பி இங்க வந்து நிக்கிறேன். நானு என் கூட வந்த பெண்ணு மயங்கி பல்ஸ் குறையா இருக்கு அவங்களுக்கு. டாக்டர்னால நான் அவங்களை ஏத்தி விட்டுட்டு நான் இங்க வந்து பரிதவிச்சு நின்னுட்டு இருக்கேன். என்ன ஆட்சி நடக்குது? நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறேன், இப்ப எங்களை 6 மணிக்கு மேல என்ன விடுதலை செய்யாம வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? கான்டாக்ட் பண்றேன் ஒரு பெண், யார் அந்த சாருன்னு எங்களுக்கு தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.